ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரேசஸ் வேர்ட் தான் பார்க்க போகிறோம். தமிழ் டு இங்கிலீஷ். ஃப்ரேசஸ் வேர்ட் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு 3 கொஸ்டின் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் சந்தோஷமாக இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. நெக்ஸ்ட்டு எனக்கு கவலையாக இருக்குது. ஐ ஆம் சேட். தென் நெக்ஸ்ட்டு எனக்கு கோபம் வருது. ஐ ஆம் ஆங்க்ரி. நான் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ ஆம் எக்ஸைட்டட். தென் நெக்ஸ்ட்டு எனக்கு பயமாக இருக்கு. ஐ ஆம் ஸ்கேர்ட். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐ ஆம் கான்ஃபிடென்ட். மனம் உடையாதே. டோன்ட் பி அப்செட். நல்ல மனசு வை. ஸ்டே பாசிட்டிவ். வலிமையாயிரு. பி ஸ்ட்ராங். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் எமோஷனை பற்றி. இதுக்கப்புறம் வரதெல்லாம் வேறு டாபிக். நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணு. சுவிட்ச் ஆன் த கம்ப்யூட்டர். லேப்டாப்பை ஆஃப் பண்ணு. சுவிட்ச் ஆஃப் த லேப்டாப். ஃபைலை திற. ஓப்பன் த ஃபைல். அப்ளிகேஷனை மூடு. க்ளோஸ் த அப்ளிகேஷன். டாக்குமெண்ட் சேமி. சேவ் த டாக்குமெண்ட். ஃபைலை டெலிட் பண்ணு. டெலிட் த ஃபைல். நெக்ஸ்ட்டு ஃபோனை சார்ஜ் பண்ணு. சார்ஜ் த ஃபோன். கால் எடு. பிக்கப் த கால். எனக்கு ஃபோட்டோ அனுப்பு. சென்ட் மீ த ஃபோட்டோ. லிங்க் ஷேர் பண்ணு. ஷேர் த லிங்க். நெக்ஸ்ட்டு தயவுசெய்து உள்ளே வாங்க. ப்ளீஸ் கம் இன். கொஞ்சம் காத்திருங்க. ப்ளீஸ் வெயிட் எ மூமெண்ட். நெக்ஸ்ட்டு தயவுசெய்து இதை விளக்குங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ். அதை மீண்டும் சொல்கிறீங்களா? குட் யூ ரிப்பீட் தட்? இப்போ நம்ம ஃபோன் பேச போகும்போது கூட சொல்லுவோம், எனக்கு புரியல, மறுபடியும் சொல்லுங்க. அதுக்கு குட் யூ ரிப்பீட் தட். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். சே ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். நான் இதை பயன்படுத்தலாமா? கேன் ஐ யூஸ் திஸ்? நான் இங்கே உட்காரலாமா? மே ஐ சிட் ஹியர்? நீங்க எனக்கு உதவிங்களா? வில் யூ ஹெல்ப் மீ? என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நெக்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க. கிவ் மீ 1 minute. நெக்ஸ்ட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அதே போல் தேங்க்யூ நிறைய மாடலில் சொல்லலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் தேங்க்யூக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். தென் ஃபைனலாக ஒரு 2 கொஸ்டின் தரேன். அதுக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல பண்ணுங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ரெண்டாவது, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க? நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு என்ன? இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் டைப் பண்ணி அனுப்புங்க. பாய்.